திமுக என்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் ஆலமரம் 1967 பதவி ஏற்றது முதல் கிட்டத்தட்ட 5 தடவை முதல்வராக இருந்தவர் கலைஞர். அதன் பின்பு அவரது புதல்வர் மு.க.ஸ்டாலின் 2021-25 வரையிலும் தற்பொழுது வரையிலும் அவர் முதல்வர். சரி, 7வது முறையாக திமுக பதவியில் அமருமா என்று பார்க்கும் பொழுது ஆட்சி அமைக்க 118 இடங்களில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும், தனி பெரும்பான்மைக்கு. இந்த வகையில் திமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும், எத்தனை தொகுதிகள் நிற்கும் என்பது 2026 தேர்தல் போது திமுக அறிவிக்கும் அறிக்கையை பொறுத்தே அதன் முடிவுகள் தெரிய வரும். ஆனால் திமுக இத்தனை தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் என்பதை தேர்தலுக்கு முன்பாகவே கணித்து விடலாம். அவ்வளவு வலுவான தளம் உள்ள திமுகவின் வெற்றி பெறும் தொகுதிகள் கண்டிப்பாக 100% வெற்றி பெறும் தொகுதிகள் 57. அதற்கு பிறகு திமுக வெற்றி பெற வேண்டிய தொகுதிகள் மொத்தம் 61, 118. இதோ பாருங்கள், முதல் தொகுதி குளத்தூர், மு.க.ஸ்டாலின். இந்த தொகுதியில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். 2வது தொகுதி சேப்பாக்கம், உதயநிதி ஸ்டாலின், வெற்றி கேரண்டி. 3வது பெரம்பலூர், எஸ்.எஸ். சிவசங்கர். 4வதாக ஆலங்குடி மெய்நாதன். 5வதாக நெய்வேலி சபா ராஜேந்திரன். 6வதாக வேதாரண்யம் எஸ்.கே. வேதரத்தினம். 7வது தொகுதி திருக்கோவிலூர், கௌதம சிகாமணி. 8வது தொகுதி கடலூர், எம்.ஆர்.கே.பி. கதிரவன். 9வது தொகுதி காங்கயம், எம்.பி. சாமிநாதன். 10வது தொகுதி ராசிபுரம், எம். மதிவேந்தன். 11வது தொகுதி ரிஷிவேந்தியம், வசந்தம் கார்த்திகேயன். 12வது தொகுதி சங்கராபுரம், தா. உதயசூரியன். 13வது தொகுதி கீழ் பின்னலத்தூர், கு. பிச்சாண்டி. 14வது தொகுதி திருவிடை மருதூர், கோவி செலியன். 15வது தொகுதி மடத்துக்குளம், ஜெயராமகிருஷ்ணன். 16வது தொகுதி திருப்பத்தூர், பெரிய கருப்பண்ணன். 17வது தொகுதி ஆத்தூர், ஐ. பெரியசாமி. 18வது தொகுதி ஒட்டஞ்சத்திரம், சக்கரபாணி. 19வது தொகுதி குமரபாளையம், சஷ்டி விஜயக்கண்ணன். 20வது தொகுதி அணக்கட்டு, ஏ.பி. நந்தகுமார். 21வது தொகுதி ஜோலார்பேட்டை, கே. தேவராஜு. 22வது தொகுதி பருகூர், மதியழகன். 23வது தொகுதி ஓசூர், ஒய். பிரகாஷ். 24வது தொகுதி சங்கரன் கோயில் ராஜா. 25வது தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி, பழனியப்பன். 26வது தொகுதி கரூர், வி. செந்தில் பாலாஜி. 27வது தொகுதி மதுரை கிழக்கு, மூர்த்தி. 28வது தொகுதி முதுகுளத்தூர், ராஜகண்ணப்பன். 29வது தொகுதி தூத்துக்குடி, கீதா ஜீவன். 30வது தொகுதி ராதாபுரம், அப்பாவு. 31வது தொகுதி அம்பாசமுத்திரம், ஆ. பிரபாகரன். 32வது தொகுதி ஈரோடு கிழக்கு, வி. சி. சந்திரகுமார். 33வது தொகுதி ஆலந்தூர், தாமோ அன்பரசன். 34வது தொகுதி அண்ணாநகர், கார்த்திக் மோகன். 35வது தொகுதி மன்னார்குடி, டி.ஆர்.பி. ராஜா. 36வது தொகுதி திருவண்ணாமலை, ஏவா வேலு. 37வது தொகுதி திட்டக்குடி, சி.வி. கணேசன். 38வது தொகுதி விக்கிரவாண்டி, அன்னியூர் சிவா. 39வது தொகுதி பிருகம்பாக்கம், தனசேகரன். 40வது தொகுதி தியாகராயர் நகர், ஜே. ஆ. ராஜா. 41வது தொகுதி துறைமுகம், சிற்றரசு. 42வது தொகுதி ஆர்.கே. நகர், பி.கே. சேகர்பாபு. 43வது தொகுதி சைதாப்பேட்டை, மா. சுப்பிரமணியன். 44வது தொகுதி மயிலாப்பூர், மயிலை வேலு. 45வது தொகுதி பழனி, ஐ.பி. செந்தில்குமார். 46வது தொகுதி தென்காசி, சிவபத்மநாதன்.
47வது தொகுதி ஆலங்குளம் PH மனோஜ் பாண்டியன். 48வது தொகுதி மானாமதுரை தமிழரசி. 49வது தொகுதி விருதுநகர் தங்கம் தென்னரசு. 50வது தொகுதி ராஜபாளையம் தங்கப்பாண்டியன். 51வது தொகுதி பத்மநாபபுரம் மனோஜ் தங்கராஜ். 52வது தொகுதி திருச்சி மேற்கு KN நேரு. 53வது தொகுதி திருப்பெரும்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. 54வது தொகுதி மதுரை மத்திய தொகுதி PTR தியாகராஜன். 55வது தொகுதி திருவாரூர் பூண்டி கலைவாணர். 56வது தொகுதி விளாத்திக்குளம் மார்கண்டையர். 57வது தொகுதி திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன். இப்படி 57 வேட்பாளர்கள், 57 தொகுதிகள் கேரண்டி. 100% வெற்றி உறுதி செய்யப்படும் தொகுதிகள். இது தவிர்த்து பெரும்பான்மைக்கு 61 தொகுதிகளே தேவை. இது கூட்டணி கட்சிகள் மற்றும் எல்லோர் துணையுடன் திமுக எளிதில் இந்த களத்தில் வென்றுவிடும். ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து விஜய் போன்றவர்கள் இந்த இடத்தில் ஓட்டு வங்கியை பெற்றால் ஒழிய வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவை வெல்வது மிக மிக கடினம். அதனுடைய கோட்டை, அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய வேலைப்பாடு, நெட்வொர்க் என்பார்களே, அனைத்து விதத்திலும் மீடியா மற்றும் பிரச்சார உத்தி, திட்டங்கள் தீட்டுவது, அறிக்கைகள் வெளியிடுவது போன்றவற்றில் தற்பொழுது வரை முன்னணியில் நிற்கிறது திமுக என்றால் மாற்று கருத்தில்லை. பெரும்பாலான அமைச்சர்கள் மீதோ, ஏன் திமுக தலைமை மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எதையுமே எதிர்கட்சியோ அல்லது மத்திய ஆளும் கட்சியோ சுமத்த இயலவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். எனவே திமுக மக்களை எளிதில் சென்றடையுமா அல்லது எதிர்கட்சிகள் வலுவான கூட்டணி அமைத்து திமுகவை எதிர்க்குமா என்பதை இன்னும் சில மாதங்களில் கணக்கிட்டு விடலாம். என்றாலும் திமுகவின் அசைக்க முடியாத 100% வெற்றி பெறும் 57 தொகுதிகள் இதுதான் என கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இதில் முன்பின் இருக்கலாம், ஆனால் உறுதி 100% இந்த தொகுதிகள். இந்த 57 தொகுதிகளிலும் முதல்வர், துணை முதல்வர், திமுகவின் முக்கிய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் வலுவாக உள்ள தொகுதியாகும். எனவே இந்த தொகுதிகளில் திமுகவின் வெற்றிக்கு மாற்று கருத்து இல்லை.